எடுத்து வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா RTR 160 4V 2021 மாடல் BS6 எடுத்து ஒரு 3 months தான் ஆகுது. இந்த வண்டியை நமக்கு ரிவ்யூ பண்ண கொடுத்தது வந்து ஹரின்னு நம்ம ஃப்ரெண்டு தான். அவரு தான் இந்த வண்டியை கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். வாங்க ஒரு 2 பாய் ஹாய் சொல்லிட்டீங்க. சரி, ஃபர்ஸ்ட் எதனால இந்த வண்டி சூஸ் பண்ணீங்க RTR 160 4V? ஆக்சுவலா இந்த வண்டி சூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கல. டெஸ்ட் டிரைவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ரோ நான் இந்த வண்டி சூஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதெல்லாம் வச்சிருந்தீங்க மைண்ட்ல, இதெல்லாம் காம்பரேட் இருக்கலாம் ரெஃபரன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு? அப்படி பாத்தீங்கன்னா MT வச்சிருந்தேன் ப்ரோ. MT வச்சிருந்தேன், ஹோண்டா வச்சிருந்தேன். அவரோட ட்ரீம் பைக்கே MT தான். என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார் MT 15 தான் வாங்கணும் அப்படின்ட்டு. அவர் அன்பார்ச்சுனேட்டா இது வந்து அவருக்குன்னு வாங்கலாம், அவங்க அப்பாக்காக தான் இதை எடுத்து கொடுத்துருக்காரு. ஃபியூச்சர்ல அவர் வந்து MT 15 நம்ம சேனல் ரிவ்யூ கொடுப்பாரு. ஆக்சுவலா இதுவும் வந்து அந்த அளவுக்கு குறையல. ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருக்குது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டிரைவ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இது எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்ததும், டெஸ்ட் டிரைவ் பண்ணும்போது ஆக்சுவலா நான் வந்து சிங்கிள் டிஸ்க் தான் பண்ணேன். ஆக்சுவலா டியூவல் டிஸ்க். ஆமா, அது பிரைஸ் வந்து வேரியேட் ஆகும். சோ வந்து நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டிரைவ் பண்ணும்போது சிங்கிள் டிஸ்க் தான் பண்ணேன். அதுவே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. டெஸ்ட் டிரைவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஓகே, இது வந்து லுக்க பார்த்தும் எடுக்கலாம், இதுக்கும் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே நான் வந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் MT-யும் டெஸ்ட் டிரைவ் பண்ணேன், ஹோண்டாவும் டெஸ்ட் டிரைவ் பண்ணேன். எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபோர்ட் கொடுக்கல. அதான் இப்ப ஹரி சொல்றது வச்சு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபுல்லாவே நேக்கட் வெர்ஷன் தான் இருக்காரு. MT, RTR, அப்பாச்சி எல்லாமே வந்து நேக்கட் வெர்ஷன் தான். நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் எதுவுமே போகலையா ப்ரோ? V3, KTM, RC அதெல்லாம் நான் 160 தான் பார்த்தேன். ஆக்சுவலா எனக்கு வந்து பிரைஸும் வந்து இதான் வச்சிருந்தேன் நான். சோ அதனால அந்த மாதிரி போகாம நான் இந்த மாதிரியே தான் பார்த்தேன். இது ஆன் ரோட் எவ்வளவு ப்ரோ எடுத்தீங்க? பிரைஸ் வந்து எவ்வளவு? ஆன் ரோட் வந்து நான் 131 எடுத்தேன். 131 ரூபீஸ்க்கு இந்த வண்டி எடுத்திருக்காரு. டியூல் டிஸ்கோட வருது, BS6 ஆப்ஷனல். பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் உங்களுக்கு வந்து தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு LED செட்டப். இந்த ஐப்ரோ மாதிரி இருக்கு பாருங்க, இதுலயே அவர் பயங்கரமா நினைக்கிறேன். ஏன்னா இந்த லுக் கம்பேர் டு RTR BS4 ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அந்த பேட்சிங்லாம் மஸ்குலரா இல்ல. இதுல வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்காங்க. ஆமா ப்ரோ, அது BS4ல வந்து மஸ்குலர் கிடையாது. உங்களுக்கு வந்து மாறி இருக்கு. உங்களுக்கு இந்த கிராபிக்ஸ், இந்த கட் எல்லாம் பாருங்க, ரொம்ப கர்வியா, ரொம்ப டிசைனா கொடுத்துருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு வந்து அந்த லுக், அந்த மஸ்குலர் லுக் எல்லாமே வருது. அடுத்து ப்ரோ, இந்த வண்டிக்கு வந்து இப்ப எடுத்து எவ்வளவு நாள் ப்ரோ ஆயிருக்கு? கரெக்டா 2 months ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மட்டும் முடிச்சிருப்பீங்க? ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல வந்து ஏதோ அமௌண்ட் வாங்குனாங்களா? ஆக்சுவலா ஃப்ரீ சர்வீஸ் வந்து 5 சர்வீஸ். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிருக்கு நான் சொன்னேன். இப்போ ஃப்ரீ சர்வீஸ்னு சொல்றாங்களே தவிர மித்தபடி ஆயிலுக்குன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க, கண்டிப்பா வாங்குறாங்க. அது இல்லாம TVS சர்வீஸ்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்னும் அவங்க காமிக்கல. நான் வந்து 10க்கு ஒரு 6 தான் கொடுப்பேன். 10க்கு ரேட்டிங் 6 தான் கொடுப்பேன். 10க்கு ஒரு 6 தான் ரேட்டிங் கொடுப்பேன்றாரு. அந்த அளவுக்கு இவர் சொல்ற எந்த ஃபால்ட்டுமே அவங்க பண்ணி தரது இல்ல. அதான் ஃபால்ட் ஆகல. நான் சொன்னது க்ளீனிங் பர்பஸ் தான். நான் வந்து அத கூட அவங்க வந்து கரெக்ட்டா சரியா பண்ணி தரல. அதான் எனக்கு ஃபுல்ஃபில் இல்ல. உங்களுக்கு ஃபுல்ஃபில் இல்ல. மத்தபடி இது வந்து சிட்டில ஓட்டிருக்கீங்க, எவ்வளவு ப்ரோ கம்ஃபர்ட்டா இருக்கா உங்களுக்கு சிட்டில ஓட்டுறதுக்கு? ஆக்சுவலா சிட்டில ஓட்டுறதுக்குன்னு பார்த்தா கம்ஃபர்ட்டா இருக்கு. ஆனா ரொம்ப கம்ஃபர்ட்டாலாம் சொல்ல முடியாது. லாங்ல போகும்போது இது மாதிரி ஒரு கம்ஃபர்ட் நான் பார்த்ததே கிடையாது. லாங் போறப்ப உங்களுக்கு சிட்டிக்குள்ள இந்த மாதிரி கியர்ல வர வண்டி எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருக்கு. ஏன்னா ஸ்கூட்டி வச்சிருந்தவங்க ஈஸியா கியர் பாக்ஸ் எல்லாம் போவாங்க. இது வந்து கிளட்ச் இருக்கு, கியர் இருக்கு, போட்டுட்டு அந்த டிராபிக்ல வந்து கொஞ்சம் நமக்கே கொஞ்சம் தலைவலி வர மாதிரி இருக்கும். பட் எந்த வண்டியா இருந்தாலும் லாங் டிரைவ்லாம் கொண்டு போனீங்கன்னா சூப்பரா இருக்கும். டாப் கியர்ல போயிட்டு இருப்போம், அது பாட்டு வண்டி சூப்பரா போயிட்டு இருக்கும். இந்த வண்டியில என்ன இது இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா 160C 4V இன்ஜின் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட பவர்னு பாத்தீங்கன்னா 16.2 PS பவர் BS6 எடிஷன்ல வந்து ரிலீஸ் பண்ணது 8500 RPMல. இந்த பவர்ல வந்து எவ்வளவு ப்ரோ டாப் ஸ்பீட் போயிருக்கீங்க? நான் வந்து 122 போயிருக்கீங்க. ஆனா கம்பெனில கிளைம் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா 130ல இருந்து 135 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. இவர் பிரதர் வந்து 122 வரைக்கும் போயிருக்காரு. அடுத்தது மைலேஜ் எவ்வளவு ப்ரோ வருது? அதுதான் நம்ம இந்தியன் மென்டாலிட்டினாலே மைலேஜ் தான் கேட்பாங்க. ஆக்சுவலா நான் வந்து எடுத்து ஒரு 2 வீக்ஸ் வந்து நான் ஸ்பீட் அதிகமா போகல ப்ரோ. சோ அது வந்து 40 to 45 கொடுது. 40 to 45. நான் ஆக்சுவலா ஸ்பீட் ரைஸ் பண்ணி ஒரு 70க்கு மேல போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு 42 அந்த ரேஞ்ச் வந்தது. ஏன்னா இது வந்து ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் வண்டி. நீங்க எந்த அளவுக்கு த்ரோட்டில் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ, இப்போ 80ல போறீங்கன்னா அதுக்கு கரெக்டா அது கால்குலேட்டர் போட்டு அதுக்கு ஒரு மைலேஜ் தரும். இப்போ 50ல போறீங்கன்னா அது கால்குலேட் பண்ணி அது ஒரு மைலேஜ் தரும். ஏன்னா எல்லாமே ஈஸி ப்ராசஸ் தான்.
இப்ப கார்பரேட்டர்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஏர் ஸ்க்ரூ இருக்கு, அதுல மெயின்டைன் பண்ணணும், ரொம்ப ஸ்பீடா போனோம்னா அதோட டைமிங் யூனிட்லாம் மாறிடும். பட் ECUங்கிறது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் தான். நீங்க என்ன எப்படி வண்டியை டிரைவ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் வண்டியும் உங்களுக்கு மைலேஜ் தரும். ஆக்சுவலா ஸ்பீடா போகாம இருந்தா மைலேஜ் நல்லா தரும். 45 தரும். 45 தரும். 45 to 47 கூட கரெக்ட்டா ஆயில்லாம் மாத்திட்டு கரெக்ட்டா வச்சிருந்தோம்னா 47 கூட தரும். ஓகே ப்ரோ. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து வண்டியோட வைப்ரேஷன் எதாவது தெரியுதா? சிட்டிக்குள்ள ஓட்டறப்ப ஏதாவது பாத் ஹோல்ஸ், ரொம்ப ஸ்பீட் பிரேக்கர் அதுல எல்லாம் போறப்ப ரொம்ப பட்டர் ஸ்மூத்தா இருக்கு வண்டி. ஆக்சுவலா இந்த சாவி இப்படி ஆன் பண்றது கூட எனக்கு அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. அவ்வளவு ஸ்மூத்திங்கா இருக்கு. அதான் ப்ரோ. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டியோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 145 kgக்கு மேல இருக்குது. இது எப்படி உங்களுக்கு? ஆக்சுவலா வெயிட்னு நீங்க கேக்குறதுனால நான் சொல்றேன். ஆக்சுவலா இது ஒரு மைனஸ் தான் வெயிட்ல வந்து மைனஸ். நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரீட் ரைட் போறீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்ல வந்து நம்ம கம்ஃபர்ட்டா திருப்ப முடியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸ்ட்ரீட் ரைடுன்னு கேட்டனால நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு டிராபிக்ல போயிட்டு இருக்கோம்னா இதுல ஒரு புதுசா ஒரு இது வந்து இது பண்ணிருக்காங்க. என்னன்னா GTT மோடுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா கிளட்ச வந்து கீர் போட்டு ஃபர்ஸ்ட் கீர்ல அது வந்து பின்னாடி வந்து அவர் பண்ணி காட்டுவாரு. நான் சொல்லிடுறேன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கீர்ல வந்து மூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கீர் போட்டு கிளட்ச லைட்டா மூவ் பண்ணா 10 to 6 ஸ்பீட்ல போகும். செகண்ட் கீர் போட்டு ரேஸ் பண்ண தேவையில்லை. ரேஸ் பண்ண தேவையில்லை. அது கிளட்சோட கண்ட்ரோல்லயே அது வந்து நம்ம கிளட்ச வந்து ஃபர்ஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்றோம் அப்படினாவே அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு குறிப்பிட்ட ஃபர்ஸ்ட் கீர்னா 10 ஸ்பீடு, செகண்ட் கியர்னா ஒரு 15 to 20 அந்த மாதிரி அதுவே போகும்ங்கறாரு. இது எங்க யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா டிராபிக்ல வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸ்ட்ரீட் ரைட்ல இந்த வண்டி வந்து கஷ்டம் தான் கொஞ்சம். சிட்டிக்குள்ள ஓட்டுறதால கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா டிராபிக்ல நீங்க சென்னையில இருக்கீங்க, டிராபிக்ல ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வண்டி நீங்க யூஸ் பண்ணலாம். சென்னை கொண்டு போயிருக்கீங்களா ப்ரோ? இல்ல நான் சென்னை கொண்டு லாங்னு பார்த்தா நான் இது வரைக்கும் கொல்லிமலை போயிருக்கேன், மதுரை போயிருக்கேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து பிரேக்கிங். இது ABS பைக், டியூல் சேனல் ABS. முன்னாடி வந்து ABS ப்ரோ, ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு ABS வந்து, பேக்ல வந்து நார்மல் டிஸ்க். எப்படி ப்ரோ ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு எப்படி ப்ரோ ஆக்ட் ஆகுது? ABS வந்து ஏதாவது சடன் ஏதாவது ஆக்ட் பண்ணிருக்கீங்களா? ஆக்சுவலா நான் ஒரு 70 80ல போயிட்டு இருக்கும்போது 5 செகண்ட்ஸ் இருந்துச்சு. 5 செகண்ட்ஸ் 5 செகண்ட் to 3 செகண்ட் 5 செகண்ட் to 3 செகண்ட். அதாவது 80ல போயிட்டு இருந்திருக்காரு, இடையில ஏதோ ஒரு வெஹிக்கிள் வந்திருக்கு, டக்குன்னு கிளிப் கொடுத்துருக்காரு. 5 to 3 செகண்ட்ஸ்க்குள்ள வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் ஆயிருக்கு. 80 km ஸ்பீட் சேர்றதுக்கு வேற லெவல். அதான் சிங்கிள் சேனல் ABS-ஆ இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல ABS கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீல்ல கொடுத்துருக்கனால அது ஒரு உங்களுக்கு வந்து பட்டம் சேஃப்டியா இருக்கும். பேக்ல வந்து இதுல ஆப்ஷனலா இருக்கு டுவல் சேனல் ABS. ஆப்ஷனல் இருக்கு. இதோட ஸ்லைட்லி ஒரு 2000 3000 வந்து அதிகமா 4000 rupees அதிகமா வருது இந்த மாடல்ல டுவல் சேனல் ABS நீங்க எடுக்கணும்னா. அது ப்ரோ பில்லியன் கம்ஃபர்ட். வீட்ல வந்து இப்ப சாரி கார்டு இருக்கு, வீட்ல எப்படி அம்மா தங்கச்சியில ஏத்திட்டு போவீங்க, எப்படி இருக்கு, அவங்க எப்படி ஃபீல் பண்ணிருக்காங்க? ஆக்சுவலா பில்லியன் கம்ஃபர்ட்னு சொன்னா ஒரு 2 பேர் உட்கார்றதுக்கு செம கம்ஃபர்ட். 2 பேர் 3 பேர் வந்து உட்கார்ந்து போக முடியும். 3 பேர் ஏதோ ஒரு அவசரம் அர்ஜென்ட் எமர்ஜென்சினா வேணா ஏத்திட்டு போலாம். ஆமா. அதான் மத்தபடி 2 பேர் உட்கார்ந்தா கம்ஃபர்ட். 2 பேர் உட்கார்ந்தா கம்ஃபர்ட். அவங்க வந்து எப்படி ப்ரோ சொன்னாங்க ஃபீமேல், அவங்க எப்படி இது பண்ணாங்க? ஆக்சுவலா அந்த மாதிரி அவங்க எதுவும் ரிவ்யூ கொடுக்கல, ஆனா வந்து நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனா இது சீட் பாத்தீங்கன்னா குஷனிங் இருக்குது. கம்பேர்ட் டு மை பைக் ரொம்பவே குஷனிங் இருக்கு, சூப்பரா தான் இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இன்னும் கம்ஃபர்ட் வேணும் அப்படின்னா ஒரு 3.5 mm அந்த குஷனிங் ஆட் பண்ணிட்டோம்னா இன்னும் ஜம்முன்னு இருக்கும் வண்டி பைக். ஆக்சுவலா இந்த டேங்க்கு அந்த டேங்கோட டிசைன் பாத்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிளுமே இந்த இது வந்து பெட்ரோல் அந்த டேப் வந்து சென்டர்ல இருக்கும், இதுல வந்து சைடுல கொடுத்துருக்காங்க. அதுவே ஒரு சூப்பரா இருக்கு டிசைன். ஓகே ப்ரோ, டிசைன் ஓகே. ஆக்சுவலா இதுல ஒரு மைனஸ் இருக்கு. என்னது ப்ரோ? மைனஸ்னு பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க சைடு ஸ்டாண்ட் போட்டு நிறுத்துறீங்க, மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ரைட் சைடு வந்து இப்படி வண்டி சாச்சிட்டீங்கன்னா பெட்ரோல் டேங்க்ல தண்ணி போகுதுன்னு சொல்லி. அப்படிங்களா? அதான் ப்ரோ. ஆனா அது எப்படின்னா இந்த ஹோல்ஸ்ல வழியா உள்ள போகுது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. உங்களுக்கு எதுவும் நடக்கல? எனக்கு அந்த மாதிரி இது வரைக்கும் நடக்கல. சைட் ஸ்டாண்ட் போட்டு மலையில வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டுறது. அதான் மழை ரெய்னி சீசன்னா நம்ம வந்து கொஞ்சம் வண்டியை இந்த மாதிரி ஹோல்டிங்கா இருக்கிற இடத்துல கொஞ்சம் பாதுகாப்பா நிப்பாட்டிக்கணும் ப்ரோ. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு அப்படி நிப்பாட்டிக்கணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸி யூனிட் தான். இப்போ வர எல்லாமே ஈஸி தான். அதுல ஏதாவது மோஸ்ட்லி போகாது, ரெயின் வாட்டர் உள்ள போகாது. சப்போஸ் போயிடுச்சுன்னா நமக்கு தான் செலவு. இல்ல ஆக்சுவலா அதுக்காகவே அவங்க வந்து கவர் போட சொன்னாங்க. எனக்கு நான் இது பிடிச்சனால தான் கவர் போடாம இது பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுதான் எனக்கு. அதான்
இன்னும் ஒரு ஒரு 1 year வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் நம்ம எல்லாம் பிராக்டிகலாச்சும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும்ல. அதான் ப்ரோ. அடுத்தது நெக்ஸ்ட் இந்த வண்டியில உங்களுக்கு பிடிக்காதது வேற ஏதாவது இருக்குதுங்களா? நெகட்டிவ் வேற ஏதாவது இது மாத்தி கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க தான் ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலா கியர் பொசிஷன் இல்ல, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இல்ல. அதான் அது நான் பெரிய மைனஸ். கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் மட்டும் இல்ல. PS4 ல இருக்கு, PS6ல இல்ல. அது வேற ஏதாவது காஸ்ட் கட்டிங்காக கூட இது பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் கொடுத்தா இன்னொரு ஆப்ஷன் அமௌண்ட் கட் பண்ணுங்கிறதுக்காக கூட கொடுத்துருக்கலாம். வேற உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வேற ஏதாவது இதெல்லாம் நல்லா இருக்கு பிடிச்ச விஷயம் ரொம்ப லைக் பண்ணிருப்பீங்களா வண்டியை? ஆக்சுவலா நான் இந்த வண்டியை வந்து ஸ்லோவா ஓட்டும் போது செம்மையா லைக் பண்ணுவேன் ரொம்ப. அதாவது அந்த GTT மோட்ல ஓட்டும் போது வேற லெவல்ல லைக் பண்ணுவோம். ஓகே ப்ரோ, அந்த GTT மோட் வந்து இந்த டாப் கியர் 5th கியர்ல உங்களுக்கு எப்படி ஆக்ட் ஆகுது? அதுல எவ்வளவு ஸ்பீட் போகுது? ஃபர்ஸ்ட் கியர்ல வந்து 10 to 6, செகண்ட் கியர்ல பாத்தீங்கன்னா 20 அந்த மாதிரி, தேர்ட் கியர்ல 20. ஒரு கியர் ரேஷியோக்கு ஏத்த மாதிரி மாறுது. ஆனா அந்த GTT மோட்ல நம்ம வந்து ஆக்சிலரேட்டர் கூட தேவையில்ல. ஆக்சிலரேட்டர் இதே தேவையில்லை. நம்ம சிங்கிள் ஹேண்ட்லயே ஓடிட்டு போலாம். அந்த மாதிரி ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிடலாம் ப்ரோ. இப்போ ஃபுல்லா ரிலீஸே பண்ணிடலாம். அதான் இது எங்க யூஸ் ஆகும்னா, நீங்க வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஏதோ லக்கேஜ் கேரி பண்ணிருக்கீங்க, சரியான டிராபிக் அப்படின்னா அந்த மோட்ல எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்க ஒரு கையில லக்கேஜ் பிடிச்சிட்டு ஒரு கையில அந்த GTT மோட வச்சுட்டே ஓட்டலாம். அப்படி ஒரு இது கொண்டு வந்தது வந்து சூப்பராகவே இருக்கு. வேற இன்ஜினோட ஹீட்டிங் இஷ்யூ எப்படி ப்ரோ இருக்கு? இன்ஜின் வந்து ஹீட் ஏதாவது வருதா? இது ஆயில் கூல்டு சைக்கிள். ஆமா ப்ரோ. ஆக்சுவலா இது வரைக்கும் நான் 122 போயிருக்கேன்னு சொல்லிருக்கேன் ப்ரோ. அது மாதிரி ஒரு 118 அந்த மாதிரி ஒரு 4 or 6 டைம்ஸ் போயிருக்கேன் ப்ரோ. இது வரைக்கும் நான் ஹீட் பார்த்தது இல்ல. ஏன்னா உங்களுக்கு ஹைவேல பெருசா தெரிஞ்சுக்காது. இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு செட் ஆகுமா இல்ல உங்கள மாதிரி நம்ம மாதிரி பேச்சுலர் பசங்க செட் ஆகுமா? ரெண்டு பேத்துக்குமே செட் ஆகும். ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு பேச்சுலரா இருந்து எடுக்கணும்னு நினைச்சீங்கனாலும் மைலேஜும் சரி, ஸ்பீடு போறதும் சரி, ஆக்சுவலா ஒரு சீன் போடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கனாலும் எடுக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஃபேமிலிக்கு தான் எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க இதை கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். 100க்கு நீங்க ஒரு 70% இது கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ வெரி மச் ப்ரோ.